ஹாய் அரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷன் ஜெனி 2.0. இந்த வீடியோல அரண்மனை பார்ட் 4 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளோட ஏற்கனவே சொன்ன ரிவ்யூஸ்ல எல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நாங்க சொல்லுவோம், ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. சுந்தர் சி, ராஷி கண்ணா, தமனா, யோகி பாபு, கோவை சர்லா, விடிவி கணேஷ், மொட்ட ராஜேந்திரன், இன்னும் இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் சொல்லிட்டே போலாம். ஆனா படத்துல ஏன் இத்தனை பேர் நடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு கட்சி வரைக்கும் தெரியல. அதுலயும் முக்கியமா இந்த மொட்ட ராஜேந்திரன் எதுக்கு வந்தாரு அப்படின்ற கேள்விக்கு கட்சி வரைக்கும் பதில் கிடைக்கல. ஒருவேளை அவர் காமெடி பண்ணதான் வந்தாரு அப்படின்னா அவர் பண்ணத காமெடி தான் ஒத்துக்கிட்டு ஆகணும். அடுத்து KS ரவிக்குமார் அப்படின்ற ஒருத்தர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. அதே மாதிரி தான் சிங்கம் புலியும் இவங்க எல்லாருமே காமெடி பண்ண வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது காமெடி நாங்க ஒத்துப்போம். ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு கேட்டா இவ்ளோ பேசுறிய, நீ போய் காமெடி பண்ணு அப்படின்னு ஒரு கேங் கீழே வந்து கம்பு சுத்தம். அதனால கண்டிப்பா இதெல்லாம் பயங்கரமா ஊந்து சிரிக்கிற அளவுக்கு பெஸ்டான காமெடி இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமா மட்டும் அல்லாமல் உலக சினிமாவில் இந்த மாதிரி ஒரு காமெடி வந்ததில்ல. ஓகே ஓகே. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அதேதான் ஃபர்ஸ்ட் குழந்தை கண்ணுக்கு பேய் தெரியும். அந்த பேய் ஏன் பேயாச்சு அண்ட் அந்த பேய்க்கான பிளாஷ்பேக், அது நல்ல பேயா இல்ல கெட்ட பேயா, அண்ட் இந்த பேயோட முதல்ல இன்னொரு பேய். சோ இந்த ரெண்டு பேய்ல எது நல்ல பேய் எது கெட்ட பேய், அப்படி ஒருவேளை நல்ல பேய்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த நல்ல பேய்க்கு அண்ணனாவோ புருஷனாவோ இல்ல லவ்வராவோ வருவாரு. அதே மாதிரிதான் நம்ம இந்த படத்துலயும் வந்திருக்காரு. ஐயோ மீண்டுமா? ஆனா கட்சி வரைக்கும் யோசிச்சு பாக்குறேன், எதுக்கு வக்கீலா வந்தாருன்னு மட்டும் தெரியவில்லை. ஒருவேளை இது வரைக்கும் அவர் பண்ண படத்திலேயே ஒரு படத்துல கூட நம்ம வக்கீலா பண்ணதே கிடையாது. அதனால இந்த படத்திலேயாவது வக்கீலா பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக வக்கீலா வராரான்னு தெரியல. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் சரி, இந்த படத்துல என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் உங்கள்கிட்ட விடுறேன். கண்ணை மூடி இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு ரீசன். பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லுவாங்க? யோசிங்க. ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் தமன்னா, செகண்ட் ரீசன் ராஷி கண்ணா. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரையும் படத்துல இருந்து தூக்கி இருந்தா இல்ல ஏதாவது புதுமுகத்தை போட்டிருந்தா அரண்மனை 4ன்னு ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆகி போயிடும். அதனாலதான் கிளாமருக்காகவே இவங்க ரெண்டு பேரையும் இறக்கியிருக்காரு நம்ம சுந்தர் சி. இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. ஆனா படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பாக்குறோம், ஒரு இடத்துல கூட கிளாமரே இல்லப்பா. கேமரா ஆங்கிள் வேணா அப்படி இப்படி போயிட்டு வந்திருக்கோம். பட் யூசுவலா ஒரு படத்துல வர்ற மாதிரி எங்கேயுமே பெருசா கிளாமரை காமிக்கல. விட மாட்டேன்டா டேய், சுப்ரீம் கோர்ட் போய் அவங்க மேல கேஸ் போடுறேன்டா, விட மாட்டேன்டா. மேபி குழந்தைங்க வந்து அங்கிள் இந்த படத்துலயாவது கிளாமரா வைக்காம இருங்க அங்கிள், ஏன்னா வீட்ல கூட்டே போக மாட்டாங்க உங்க படம்னா அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் போய் கெஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனாலேயே வைக்காம விட்டாரு போல இருக்கு. சோ அதே ஏமாற்றத்தோடவே மூஞ்ச தொங்க போட்டு யூசுவலா எண்ட் கிரெடிட்ஸ் வர்றப்போ ஒரு பாட்டை போடுவாங்களே, அதுலயாவது லைட்டா ஏதாவது கிளாமர் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க எல்லாம் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எண்ட் கிரெடிட்ஸும் போட்டு கிட்டத்தட்ட 30-40 செகண்ட் ஆச்சு. அந்த அச்சச்சோ பாட்டையே போடல. அட போங்கயா அப்படின்னு கோச்சிட்டு நம்ம பசங்களும் ஏஞ்சி போயிட்டாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க போயிருவோமா? வரும் சுந்தர் சேனை விட்டுற மாட்டாரு, நம்மள கை விட்டுற மாட்டாரு அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்பி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருக்க வர்ற ஆயா அடிச்சு துரத்துற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கேத்த மாதிரியே பாட்டையும் போட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம தமன்னாவும் ராஷி கண்ணாவும் அச்சாச்சோ அப்படின்னு வந்து பாடிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லா பிளர் பண்ணி விட்டாங்க. ஏன்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அதுலப்பா நம்ம அது பிளர் மட்டும் பண்ணல அப்படின்னா ஏ சர்டிஃபைட் மூவி அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி அமுச்சு விட்டுருவாங்க. அப்புறம் குழந்தைங்க எல்லாம் எப்படி உள்ள வரும்? அவங்களால தான் இந்த படமே ஓடுது. அதனாலதான் இந்த பிளர் அப்படின்னு அவங்க சொல்லல. பட் இதுதான் காரணமா இருக்கும்னு நம்பப்படுகிறது. அப்புறம் ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணு பச்சையா மீனை புடிச்சு தின்னுட்டு இருந்துச்சு. இதுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சிச்சா, எதுக்கு இப்படி தின்னுட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்க இருந்தா கதையே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் பேயும் கூட. அதை பார்த்த உடனே புது முயற்சியா இருக்கே, ஏதாவது புதுசா பண்ணிருப்பாரு போல இருக்கு நம்ம சிஎன். இது வரைக்கும் வந்து 3 பார்ட்லயே பண்ணாத அளவுக்கு அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம். பட் எப்பவும் போல அரண்மனைக்குள்ள அண்ணன் வராரு. அண்ணன் வந்த உடனே ஒரு சில அமானுஷ்யங்கள்லாம் நடக்குது. அதை ரிசர்ச் பண்றாரு. எப்பவும் போல சிசிடிவி வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க, அதே ஃபார்மேட் அப்படின்னு மக்கள் சொல்லிடக்கூடாது என்பதற்காக இந்த டைம் ஹேண்டி கேம் யூஸ் பண்றாரு நம்ம சிஎன். ஆனா ஸ்டார்டிங்ல சிஎன்னுக்கு ஒரு மேசிவான ஒரு ஃபைட் வச்சாங்க பாருங்க. அத பார்த்த உடனே உங்களுக்கு இன்னும் வயசு ஆகல அப்படின்ற டயலாக் உங்க மண்டைக்குள்ள ஓடும். தட் இஸ் த பவர் ஆஃப் சி. இந்த சக்தியால அது கட்டுப்படுத்தவே முடியாது, தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அடுத்து வந்தாங்க நம்ம தமன்னா. அதுவும் மேக்கப்பே இல்லாம அப்படி அவங்கள பாக்குறப்போ எப்படி இருந்தாங்கன்னா, இந்த பால் இருக்கு இல்லையா, பால் அதை அப்படியே ஃபுல்லா பாக்கெட்ல இருந்து ஊத்தி கொதிக்க வச்சு அப்படியே கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்கியும் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்புறம் பார்த்தா மேல ஒரு ஆடை இருக்கும், பால் ஆடை. அதை மட்டும் தனியா எடுத்து குட்டியா ஒரு பாத்திரத்துல போட்டு சர்க்கரையை லைட்டா தூவி விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு வாய் எடுத்து வச்சா அதுதான் பால்கோவா. அந்த பால்கோவா மாதிரி அப்படியே ஸ்வீட்டா இருந்தாங்க பாக்குறதுக்கு. அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு
ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? அப்படியே அவங்கள ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ பொசுக்குன்னு அம்மான்ட்டாங்க. சரி பரவாயில்ல பாப்போம் அப்படின்னு அவங்களையும் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். அப்படி அவங்கள பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன செட்டு போட்ட காட்டுக்குள்ள தனியா பேய் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்காரு. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விடிவி கணேஷ் அண்ட் யோகி பாபுவோட காம்போ. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண காமெடி இருக்கே சீரியஸ்லி வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இந்த காம்போவோட காமெடியை பாக்குறதுக்காகவே கண்டிப்பா நீங்க எல்லாம் தியேட்டருக்கு போகணும். எப்படி இந்த காமெடி எல்லாம் இருந்துச்சா? வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது, எங்க இருந்து பேய் ஓட்டுறது? ஆமா, இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் சரி, படத்துல ராஷிகண்ணா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஹீரோ இன்னும் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ யாருன்னு கேட்டா வேற யாரு, நான் தான் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் ஹீரோ இல்லாம டூயட் சாங் இல்லாமலே நடிச்சுக்கிறேன், ஏன்னா நீங்க ஹீரோயின் கூட சொல்ல தேவையில்ல அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்களான்னு தெரியல. பேருக்குன்னு உங்களை உள்ள வச்சிருக்காங்க டாக்டர்ன்ற பேர்ல. பிகாஸ் தமன்னாக்கு தான் ஹெவியான ரோல். இவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் போடணும் அப்படின்றதுக்காகவே ஏதாவது ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வச்சு அதை உள்ள சொருவி விட்டுருவோம் அப்படின்றதுக்காகவே கூப்பிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன அவரோட தங்கச்சியான தமன்னாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு நான் கண் கலங்கிட்டு இருக்கிறேன். பக்கத்துல இருக்கிற பீசுங்கெல்லாம் சுந்தர்சி என்ன பேச்ச கேட்கிறப்போ எங்க அம்மா தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்கு. அதனாலதான் அசந்து தூங்கிட்டேன் அப்படிங்குதுங்க. போறதுக்கு முன்னால ஒரு சுமால் கதை மொத்தத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் நமக்குள்ளேயே ஒருவேளை அதுதான் பேயா இருக்குமோ இல்ல இதுதான் பேயா இருக்குமோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதே பெருசா தெரியாது. அதுலயும் ஒரு சிலர் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க 10 நிமிஷத்துலயே. அதனால அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம். ஆனா நாங்கெல்லாம் ஸ்டோரி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாம நம்ம ஃபோக்கஸ் தமன்னா. அதனால இந்த ப்ரெடிக்ட் பண்றதெல்லாம் விட்டு அவங்கள மட்டும் பார்ப்போம்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருந்தா கூட அழகா இருக்காங்களேன்னு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எவ்வளவு நேரம் தான் அவங்களையே பார்த்துட்டு இருக்க முடியும்? சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது தமன்னாக்காக பார்த்தோம், ஓகே. செகண்ட் ஹாஃப் தமன்னாவை பார்த்து போர் அடிச்சு போச்சு. ராஷிகண்ணா அங்கங்க தான் வராங்க, வேற வழியே கிடையாது, கதையை தான் கவனிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தா ஆமா மாதிரி பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்குது படம். அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். படத்துல காமெடியை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு காமெடி ஓகே, இவரோட சேர்ந்து கோவை சரளாவோட காமெடி கூட ஓகே. ஆனா நம்ம விடிவி அண்ணன் ராஷிகண்ணாவோட ரொமான்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காமெடி எல்லாம் பாக்குறதுக்கு ஐயோ நல்லா இல்லன்னு சொன்னா நம்மள காமெடி பண்ண சொல்றாங்க. இல்ல விடிவி அண்ணன் காமெடி தான் பயங்கர காமெடியா இருந்துச்சு. ஃபைனலி எப்பவும் போல கிளைமேக்ஸ்ல வந்து குஷ்பு அக்கா பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. தாயே மகமாயி அப்படின்ட்டு சிம்ரன்ஸும் ஆடி இருப்பாங்க. அவங்கள பார்த்து தான் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டோம். எதுக்காக அந்த சாங் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்றது யாராலையுமே ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ். விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உண்மையாவே பெட்டரா இருந்துச்சு. ஆனா என்ன எல்லா பேயும் பாக்குறப்போ அப்பப்போ ஒரு சில இங்கிலீஷ் படம்லாம் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. அது மட்டுமே நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக 7ஆம் அறிவு படத்துல இருந்து தமன்னா உருவத்துல போதி தர்மர்லாம் வந்துட்டு போயிருப்பாரு. அந்த கிரியேட்டிவிட்டிக்காகவே நம்ம என்ன பாராட்டியே ஆக வேண்டும். ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரண்மனை 3 விட அரண்மனை 4 நல்லா இருந்துச்சு. இல்ல அரண்மனை 4 விட அரண்மனை 2 நல்லா இருந்துச்சு. இல்ல அதுவும் கரெக்டா வரல. எப்படி கம்பேர் பண்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு படம் ஓஹோன்னு இருந்துச்சு. இந்த சக்சஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரண்மனை 1லயும் சரி 2லயும் சரி 3லயும் சரி 4லயும் சரி ஒரு படத்துல கூட உங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அடுத்தது என்ன நடக்க போகுது, கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுது, யார் அந்த பேய் அப்படின்றதெல்லாம். அதுலயும் முக்கியமா பேய்க்கு சொந்தக்காரன்ற பேர்ல கண்டிப்பா சுந்தர்சி வருவாரு அப்படின்றது யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு மாற்றம். எல்லா படத்துலயும் நம்ம அண்ணன் ரவின்ற பேர்ல வருவாரு. ஆனா இந்த படத்துல மட்டும் நான் சேஞ்சை காட்டியே தீருவேன் அப்படின்றதுக்காக லாயர் சரவணன் அப்படின்ற பேர்ல வந்திருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. அப்புறம் தியேட்டர்ல கார்னர்ல உட்கார்ந்து ஒரு பையன் சிரிச்சிட்டு இருக்கான், ஒரு பையன் ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த அழுவுற பையன்ட்ட போய் தம்பி நீ ஏன் அழுவுற, அவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா இல்லனே அவன் தமன்னா ஃபேனு, தமன்னா சிஎன்னுக்கு தங்கச்சி முறைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, அதனால சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறான் அவன். ஆனா ராஷிகண்ணா இப்ப வரைக்கும் சிஎன்னுக்கு என்ன முறைன்னே தெரியலனே. ஒருவேளை ஜோடி கீடின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரொமான்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லனே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். கவலைப்படாதப்பா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடந்துராது, கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆறுதல்லாம் சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு பார்க்க வச்சேன். ஃபைனலி கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியான பையன். சரி நீங்களும் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அரண்மனை 5 சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.